Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையை விட்டு விலகிய டிட்வா புயல். தமிழக கடலோர பகுதியை நெருங்குவதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாகவும் வேதாரண்யம் அருகே 80 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருப்பதாகவும் தகவல். டிட்வா புயல் எதிரொலி காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் வெளுத்து வாங்கும் கனமழை. திருவள்ளூர், ராணிப்பேட்டையில் இன்று அதீத கனமழைக்கான ரெட் அலர்ட். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலையில் கனமழைக்கு வாய்ப்பு. டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். நாளை காலை நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு. டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். வெள்ளத்தில் மூழ்கியுள்ள பயிர்கள் குறித்து ஆய்வு நடத்தப்படுவதாக தகவல். திரையுலகில் 33 ஆண்டுகள் நிறைவு செய்த விஜய். டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி ஜனநாயகன் 2வது பாடல் வெளியாக உள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகள். இலங்கையை விட்டு முழுவதுமாக விளங்கிய டிட்வா புயல் தமிழக கடலோர பகுதியை நெருங்கியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாகவும் வேதாரண்யத்தில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து 290 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயலின் கண் பகுதி இன்று வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி இடையே வந்தடையும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டிட்வா புயலையொட்டி இன்று பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் தாழ்வான பகுதிகளை வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பலவீனமான கட்டிடங்கள், மரங்களுக்கு கீழே நிற்க வேண்டாம் என்றும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். டிட்வா புயல் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. திருவள்ளூர், ராணிப்பேட்டையில் அதீத கனமழைக்கான ரெட் அலர்ட் என்று விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், விழுப்புரம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும், கடலூர், கள்ளக்குறிச்சி, சேலத்தில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயலையொட்டி மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். பின்னர் பேசிய அவர், மீட்பு பணிகளுக்காக 1185 படகுகள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். வெள்ளத்தில் மூழ்கிய பயிர்களின் நிலவரம் குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றும் துணை முதலமைச்சர் கூறினார். மேலும் பொதுமக்கள் யாரும் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என்றும் மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்துள்ள சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு, 41 பேர் இறந்தபோது அப்படியே போட்டிவிட்டு ஓடி வந்தவர்களுடன் செங்கோட்டையன் இணைந்துள்ளார் என கடுமையாக விமர்சித்துள்ளார். பாஜகவின் ஸ்லீப்பர் செல்லாக செங்கோட்டையன் இருக்கிறார் என்ற செய்திகள் வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பாஜக, RSS சதி செய்வதில் வல்லவர்கள் என்றும் எப்போது என்ன செய்வார்கள் என்று யாருக்குமே தெரியாது என்றும் அப்பாவு கூறினார். டிசம்பர் 1ஆம் தேதி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குகிறது. 9ஆம் தேதி வரை இந்த கூட்டம் நடைபெறுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மத்திய அரசு நிதி கொடுக்காமல் மறுப்பது, SIR குளறுபடிகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்ப இருப்பதாக திமுக அறிவித்துள்ளது. இந்த நிலையில் கூட்டத்தை சுமூகமாக நடத்த 1ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் முதல் அனைத்து அரசு அதிகாரிகளின் குழந்தைகளும் அரசு பள்ளியில்தான் படிக்க வேண்டும் என தனி சட்டம் கொண்டு வருவோம் என சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் கல்வியின் தரம் குறைந்துவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், அரசாங்கம் கொடுக்க முடியாத கல்வி மற்றும் மருத்துவத்தை தனியார் முதலாளிகள் கொடுப்பார்கள் என்றால் அங்கு அரசு தோற்றதற்கான அர்த்தம் எனவும் சாடியுள்ளார். திரையுலகில் 33 ஆண்டுகளை நடிகர் விஜய் நிறைவு செய்கிறார். இதனை கொண்டாட விஜய் ரசிகர்கள் தயாராகி வருகின்றனர். இதற்கு ஏற்றவாறு டிசம்பர் 4ஆம் தேதி ஜனநாயகன் படத்தின் 2வது பாடல் வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இப்படத்தின் ட்ரெய்லரும் வெளியாக உள்ளதாகவும் சினிமா வட்டாரங்கள் கூறுகின்றன.
பொங்கல் பண்டிகையின் போது இந்த படம் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் விஜயின் கடைசி படம் என்பதால் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு இரட்டிப்பாகிவிட்டது. எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.